சுவாமி திண்டகத்தும் ஐயப்ப திண்டகத்தும் சுவாமி திண்டகத்தும் ஐயப்ப திண்டகத்தும். சரணம் சரணம் தர்மசாஸ்தாவே வரணும் தரணும் அருள் ஐயாவே. சரணம் சரணம் தர்மசாஸ்தாவே வரணும் தரணும் அருள் ஐயாவே. ஐயாவே சாமி ஐயப்பா அருள் கூறும் உனது கையப்பா. ஐயாவே சுவாமி ஐயப்பா அருள் கூறும் உனது கையப்பா. பம்பையில் பிறந்தானே பாலன் பந்தள நாட்டில் ராஜன் கண்டத்திலே மணி கொண்ட காரணத்தால் மணிகண்டன் மகிழ்ச்சியை வென்றே உலகினிலே மக்களை காத்தாய் ஐயப்பனே. மண்ணும் விண்ணும் புகழ்ந்திடவே மகிமை புரிந்தாய் மணிகண்டன். சரணம் சரணம் தர்மசாஸ்தாவே வரணும் தரணும் அருள் ஐயாவே. ஐயாவே சாமி ஐயப்பா அருள் கூறும் உனது கையப்பா. இருமுடி ஏந்தும் பக்தர்கள் திருவடி காண வருவார். விந்தகத்தோம் என பாடி உன்னிடம் வருவார் கோடி. மகர ஜோதியை கண்டாலே மன இருள் நீக்கி ஒளி கூட்டும். தறிக்கெட்டு அலையும் மனங்களுக்கே 18 படிகள் வழிகாட்டும். சரணம் சரணம் தர்மசாஸ்தாவே வரணும் தரணும் அருள் ஐயாவே. சரணம் சரணம் தர்மசாஸ்தாவே வரணும் தரணும் அருள் ஐயாவே. ஐயாவே சாமி ஐயப்பா அருள் கூறும் உனது கையப்பா. ஐயாவே சாமி ஐயப்பா அருள் கூறும் உனது கையப்பா. கோபி கோபி நேரம் பார்த்து எங்கேயாவது ஓடிடுவான். கோபி எங்கடா போய் தொலைஞ்ச? இதோ வந்துட்டேன் அத்தை. மாட்டுக்கு தீனி போட சொன்னனே போட்டுட்டியா? போட்டுட்டேன் அத்தை. அப்புறம் கூலி கொடுக்க சொன்னனே கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். சரி நீ சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன். இல்ல இல்ல பசிக்குது அத்தை. சாப்பிட ஏதாவது இருந்தா கூட. அம்மா மாமா ஆளே மாறிட்ட, ஸ்டைல் ஆயிட்ட.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருப்பா. மதன், நீ வந்தது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் உனக்கு ஞாபகத்துக்கு வந்தனா? ஐயோ இல்லம்மா, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இந்த பாரத்த மாமா வந்தது ஆரணில இருந்து இல்ல, அமெரிக்காவில இருந்து. என்ன நேரத்துக்கு சாப்பிட்டானோ என்னமோ, அவனுக்கு பசிக்கும், எனக்கும் பசிக்குது, ஏதாவது செஞ்சு கூட. ஷூ மறந்தே போயிட்டேன். இவ வந்த சந்தோஷத்துல நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். மதன், சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துரு, உனக்கு பிடிச்ச பாயசம் செஞ்சு வைக்கிறேன். சரிம்மா, வாடா. நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வந்தாதான் எனக்கு சோறு போடுவா. எந்த மாற்றமும் இல்ல, அப்படியே இருக்கு. பின்ன என்ன நினைச்ச? நான் தான் பாதுகாத்துட்டு இருந்தேன். அத கூட மாம்ஸ், சின்னப்பையில இருந்து இந்த ஊர்லயே இருந்து போர் அடிச்சு போச்சு. உன் கூடவே என்னையும் அமெரிக்கா கூட்டு போயேன். கூட்டு போறேன்டா. முதல்ல அம்மாவை கூட்டு போனோம். என்ன சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இனிமேலாவது நான் அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும்டா. மாம்ஸ், அத்தையோட சேர்த்து என்னையும். டேய், இந்த ஃபேஸுக்கு அமிச்சு கரையே ஜாஸ்தி அமெரிக்காவா? ஆமா, என்னை விட கருப்பானவங்க அங்க இருக்காங்களாமே. நீ இப்படி பேசுறத பார்த்தா விசா உடனே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஆமா, உங்ககிட்ட சொன்னது அவங்களுக்கு எப்படி தெரிய போதே? மதன், குளிச்சு ரெடி ஆயிட்டியா? அதோ வந்துட்டமா. மாம்ஸ், நீ அமெரிக்கால எங்க இருப்ப? நியூ ஜெர்சிடா. அமெரிக்கா நம்ம ஊர் அளவுக்கு இருக்குமா? ஓ, இன்னும் சின்னதா? எனக்கு வேண்டியது வந்துருச்சு. அம்மா, என்ன சொல்லு? எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லம்மா. நீ இங்க, நான் அங்க. எனக்காக உன்னை பண்ண, என் கூட அமெரிக்காவுக்கு வந்துற, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேண்டாப்பா, நான் இந்த வீட்டுல இருக்கிறது உங்க அப்பா என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமையில இருந்தாலும் அவரோட நினைவுகள்ல தான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாசமா இருக்கிற நம்ம ஊர்க்காரங்க கூட பழகிறதும் கோயில்ல இருக்கிற ஆண்டவனை தரிசிக்கிறதுலேயும் தான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. இன்னும் எதுக்குமா தெய்வத்தை நம்புறீங்க? அந்த தெய்வத்தை கும்பிட போய் தானே தங்கச்சியும் அப்பாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. தெய்வம் இருக்கிறது நிஜம்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. சரிடா, பேச்சுவாக்குல நாளைக்கு உன் பிறந்த நாள்ங்கிறதையே மறந்துட்டியே. கோயில்ல நாளைக்கு உன் பேர்ல அர்ச்சனை பண்றதா வேண்டியிருக்கேன்டா. அம்மா, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. கடவுளுக்காக இல்லைனாலும் இந்த அம்மாவுக்காகவாவது ஒத்துக்கடா. சரி. ஆமா மாமா, அமெரிக்கா எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொன்ன? சுவாமியே சரணமையப்பா. பாட்டியம்மை த்விதியை திருதியை அஷ்டமி நவமி. சிவகணி தம்பி, சொல்லுங்க சுவாமி. எந்த வகையில பார்த்தாலும் ஜானகியோட ஜாதகப்படி இப்போதைக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கல்யாண வயசு வந்தும் என் ஜானகியோட கல்யாணத்தை நான் இன்னும் செய்யலன்னு
எல்லாரும் சொல்லும்போது என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது சுவாமி. இதோ பாருங்க தம்பி, இதுக்கே மனசை தளர விட்டா எப்படி? என் தங்கச்சி ஜானகி ரொம்ப அதிர்ஷ்டக்காரின்னும் நல்ல வரன் கிடைக்கும்னு நீங்களே அடிக்கடி சொல்லிருக்கீங்க. இந்த ஏழைக்கு தங்கச்சியா பிறந்ததுதானா அவ அதிர்ஷ்டம்? கர்ம பலனை எதிர்க்கிற சக்தி நம்ம யாருக்குமே இல்லையா? அதுக்கு அந்த தர்மசாஸ்தா தான் மனசு வைக்கணும். சுவாமியே சரணம். சுவாமி சரணம். சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே போன வருஷம் நான் ஐயப்ப மாலை போட்டேன். என்னுடைய பண கஷ்டம்லாம் தீர்ந்து நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த வருஷமும் நான் ஐயப்ப மாலை போட்டிருக்கேன் சுவாமி. சந்தோஷம்ப்பா. போயிட்டு வரேன் சுவாமி. வாப்பா. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி, நான் கூட மாலை போட்டுக்கிறேன் சுவாமி. கண்டிப்பா தம்பி. நீ பக்தி சிரத்தையோட மாலை போட்டுக்கிட்டா உன் மனசுல நினைச்ச காரியம் கைகூடும். அந்த ஆண்டவனே இந்த வார்த்தையை உங்க மூலமா சொல்ல வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயப்ப கருணா கடாட்ச சித்திரஸ்து. வரேன் சுவாமி. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. எடுத்துக்கோ. அம்மா ஜானகி, இன்னைக்கு 108 தடவை பிரதட்சணம் பூர்த்தி ஆயிடுதா? சீக்கிரமேவ கல்யாண பிராப்திரஸ்து. சுவாமி, அசல் மகாலட்சுமி மாதிரியே இருக்கிற இந்த பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். பிரசாதம் வாங்கிக்கங்க. அதுக்குதான் நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த சாமிங்க யாருமே நல்லவங்க கிடையாது. முதல் தடவை கேட்டப்ப கொடுத்தாங்க, நல்லா இருக்கு. ரெண்டாம் தடவை கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. மாம்சே, மாம்சு மாம்சு மாம்சு, என்னடா என்ன மாம்சு பார்த்துட்டு இருக்க? என்ன லவ்ல விழுந்துட்டியா? அமெரிக்கால அத்தனை அழகான பொண்ணுங்களை விட்டுட்டு இந்த பட்டிக்கால இந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கா? யாராவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்பதான்டா புரியுது. அந்த பொண்ணுகிட்ட நான் எப்படியாவது பேசி ஆகணுமே. அதை விடு மாமா. இந்த கோபி இருக்கான்ல, ஸ்கெட்ச் போட்டான்னா இந்த பொண்ணு மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த பொண்ணு தான். நான் ஏற்பாடு பண்றேன், நீ கூலா இரு. வா மாமா, வா.
சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா எடுத்துக்கோங்க. சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா 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 சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா கற்பூர பிரியனே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அநாத ரட்சகனே சரணமையப்பா கற்பூர பிரியனே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா எங்களை காத்து ரட்சிக்கணும் பொண்ணு பகவானே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி மாலை போட்டு விட்டீங்க, விரதத்தை பத்தி சொல்லுங்க சுவாமி. சொல்றேன் சாமி. சுவாமி சரணமையப்பா விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பச்சை தண்ணில தலை குளிச்சுட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணணும். விடிகாலையில எதுக்கு சுவாமி? ஐயப்பனை அந்த நேரத்துல தான் எதுக்கு பூஜை பண்ணணும்? பாருங்க சாமி, சூரிய உதயத்துக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. கால சக்கர பிரகாரம் விடிய காலையில சுமார் 4:30 தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல செய்யற ஸ்நானம் தான் ரிஷி ஸ்நானம்னுவாங்க. அந்த நேரத்துல தேவர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் ஆகாயத்துல சூரிய பகவான வணங்குற நேரம் அது. அந்த நேரத்துல யாரு எழுந்திருக்கிறாங்களோ, பகவான பூஜை செய்யறாங்களோ, அர்ச்சனை செய்யறாங்களோ, அவங்கள எல்லாரையும் தேவர்கள், மகரிஷிகள், முனிவர்கள் சந்தோஷமா ஆசீர்வாதம் செய்வாங்க. மாலை போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, இந்த மாதிரி நடைமுறைகள் என்னைக்குமே நல்லது. குருசுவாமி, நெத்தியில சந்தனம், குங்குமம், விபூதி எதுக்காக இட்டுக்கிறாங்க சுவாமி? குங்குமம், சந்தனம், விபூதி இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இந்த 3த்தையும் இட்டுக்காம ஒருத்தர் பூஜை, யஜ்யம், தியானம், தபஸ் இதை எதை பண்ணாலும் அதுக்கு பலனே கிடையாது. முதல்ல விபூதிய பத்தி தெரிஞ்சுக்கங்க. விபூதி இத சாம்பல்னு கூட சொல்லுவாங்க. சாம்பல்னா மனசுக்குள்ள ஏற்படுற விகல்பமான கெடுதல்கள் எல்லாத்தையும் எரிச்சு சுத்தமா சாம்பலாக்கிடும், மனசை தெளிவுபடுத்தும். சாம்பல் நமக்குள்ள இருக்கிற காம, குரோதம், மதமாச்சரியங்களை எல்லாத்தையும் அடியோடு அழிச்சிடும். நிரந்தரமா அந்த தெய்வத்தை வணங்குற சக்தியை கொடுத்துடும். நம்ம மனசுல உறங்கிட்டு இருக்கிற ஆத்ம ஞான சக்தியை வெளிப்படுத்துற சக்தி அந்த விபூதிக்கு இருக்கு. இதுல என்னன்னா, இந்த விபூதி மண், சாணம், ஜலம் இந்த 3 சக்திகளை வச்சு தயார் செய்யப்படுகிறது. இந்த விபூதிக்கு வைத்திய சக்தியும் இருக்கு. எப்படின்னா, ஏகாதச ருத்ரர்கள் பூமியில ஏகாதச மூலிகைகளா பிறப்பெடுத்து ஏகாதச ஹோம திரவிய ரூபத்துல தன்னைத்தானே சிவனுக்கு அர்ப்பணிச்சிட்டாங்க. அதனாலதான் யஜ்ய குண்டத்தில் இருக்கிற பஸ்மத்துக்கு, அதாவது விபூதிக்கு வைத்திய சக்தி இருக்குது. நம்ம வலது நாசில வர மூச்சு காற்ற பிங்கள நாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிதேவத சதுர்முக பிரம்மா இருக்கிறாரு. இடப்பக்கம் வரும் நாடி இடநாடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிதேவத ஸ்ரீ மகாவிஷ்ணு. இந்த 2 நாடியும் இணையற இடத்த சுஷும்ன நாடின்னு சொல்லுவாங்க. இத அக்னி நாடின்னு கூட சொல்லுவாங்க.
இதுக்கு அதிதேவதை அந்த சிவன் தான். இந்த 3 நாடியும் இணைகிற இடத்தை தான் திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. அது இந்த 2 கண்ணுக்கு நடுவில் இருக்கிற இந்த இடம்தான். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் இணைகிற இடத்தை திருக்கூட ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த பவித்திரமான ஸ்தானத்துல பிரம்ம ரூபமான சந்தனத்தை, விஷ்ணுவோட பிரதிரூபமான குங்குமத்தை, சிவனுடைய பிரதிரூபமான விபூதியையும் இட்டுக்கிறதுனால ஆதிசிவ கேசவர்கள் ஒருவர்தான் என்று ஐயப்ப பக்தர்கள் தெரியப்படுத்துவார்கள். குருசுவாமி, எந்த மாதிரி உணவெல்லாம் நாங்க சாப்பிடணும்னு சொல்றீங்களா? மாலை போட்டிருந்தாலும் மாலை போடலனாலும் எந்த வேளையிலையும் சைவ உணவை சாப்பிடுறதுதான் நல்லது. ஏன்னா நம்ம உடலையும் நம்ம மனசையும் கட்டுப்படுத்துற சக்தி நம்ம சாப்பிடுற உணவுக்கு இருக்கு. சைவ உணவை சாப்பிட்டா சாந்த குணமும், அசைவ உணவை சாப்பிட்டா மொரட்டு குணமும் வரும். சைவ உணவுன்னா பால், பழம், தானியங்கள், காய்கறிகள். இந்த உணவு முறைகள்னால ஆண்டவன் கொடுத்த ஞானத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி சுத்தமான சாப்பாடுகளை சாப்பிடுறதுனால நம்மளுடைய இந்திரிய சக்தி கட்டுப்படுத்தப்படும். அது மட்டும் இல்ல, சாத்வீக வாழ்க்கையை சித்திப்பெற செய்யும்னுட்டு பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல பகவான் சொல்லி இருக்கிறாரு. ராட்சச ஆகாரம்னா இஞ்சி, பூண்டு, வெங்காயம், மசாலா சம்பந்தப்பட்ட வகைராக்கள். இதனால தயார் செய்யப்படுகின்ற ஆகாரத்தை சாப்பிட்டா சாந்த சக்தி குறைஞ்சு போய் உக்ர சக்தி அதிகமாகி தர்மத்தை எதிர்த்து போராடுற மனநிலையை கொண்டு வந்துடும். அது மூலமா ஆசைகள் அதிகரிச்சு மனக்கட்டுப்பாடு இல்லாம செய்யக்கூடாத வேலைகளை செய்ய தூண்டும், மனுஷனை மிருகமாக்கிடும். அசைவ ஆகாரம்னா மாமிச ஆகாரம். இத சாப்பிட்றதுனால மொரட்டு குணம் தான் பெருகும். அப்படி மொரட்டு குணம் இருக்கிறதுனால நல்லது கெட்டது எதுவும் தெரியாது. சத்தியம் தர்மத்தை நினைக்கிற மனநிலை இருக்காது. உபதேசங்களை கேட்காம அதை செயல்பட விடாம தடுத்து மோகத்தை அதிகரிக்க செய்யும். அதாவது நான், நீ, என்னுடையது, என்னோட சொத்து அப்படிங்கிற அகங்காரத்தை ஏற்படுத்தும். மனசை ஒரு நிலை இல்லாம தடுமாற வச்சிடும். அதனாலதான் சாத்வீக ஆகாரம் இந்த விரதத்தை நிச்சயம் வெற்றியடைய செய்யும். அதனால பக்தர்கள் பச்சை தண்ணில தலை குளிச்சு தெய்வ தரிசனம், ஒருவேளை சாத்வீக ஆகாரம், தரையில படுக்கிறது, பாதரட்சை இல்லாம நடக்கிறது, பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிச்சு பூஜை செஞ்சா நிச்சயமா அந்த ஐயப்பனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும்.
அக்கா எங்க என்னடா இங்க வாக்கா பேசணும். காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டியா? இதோ வரேன். என்ன அது ஊருக்கு வெளிப்புறமா கோயில் இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய பாபா வந்திருக்காரு. அவருக்கு நிறைய மகிமைகள் இருக்கான். நான் அந்த பக்கம் போயிட்டு இருக்கும் போது, டேய் கோபி இங்க வாடா, நான் ஜானகிக்கு தரிசன பாக்கியம் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கேன், நீ சீக்கிரமா போய் அவளை கூட்டு வான்னு அனுப்பிச்சாரு. நிஜமாவா? சத்தியமா. வா போய் பார்க்கலாம். வாக்கா போலாம். சரி, அந்த பாபா எங்க இருக்காரு? அதுவா உள்ள இடது பக்கத்துல. அவரை பார்த்து பேசினா எங்க பிரச்சனைங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லுங்க. நான் வந்துறேன். எப்படியோ எங்களுக்கு நல்ல காலம் வந்தா சரி. இங்க தானே இருப்பாருன்னு சொன்னா காணோம். இங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அவன் பொய் சொல்லிருப்பானோ? ஹாய். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த பாபாவும் கிடையாது. நான் தான் கோபி கிட்ட சொல்லி உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு? உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, ஒரு நிமிஷம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ரெடியா இருக்கேன். இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாருக்கும் உங்களை பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு எப்பவுமே இந்த மாதிரி முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். முதல்ல அந்த கருப்பனை சொல்லணும். இப்படி எல்லாம் போய் சொல்லிருக்கோம். இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணா என்ன தப்பு இருக்கு? நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். தட்ஸ் மை கேரக்டர். தினமும் கோயிலுக்கு வந்து ஆண்டவனை தரிசனம் பண்ணா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அதான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். ஆமாமா, நீங்க சொன்னதை கேட்டு நானும் தரிசனம் பண்ணதான் வந்தேன். அம்மா துளசிம்மா, நல்லா இருக்கீங்களா? உள்ள எடுத்துட்டு போ சுவாமி. பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்க. உன் பேர் என்னம்மா? ஜானகி. ரொம்ப நல்ல பேரு. உன் அப்பா அம்மா பேர் என்னம்மா? நான் சிவகனி தங்கச்சி. ஓ, சிவகனிக்கு இவ்வளவு பெரிய தங்கச்சி இருக்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. மதன். என்னம்மா? இங்க வாப்பா. என்னம்மா? இவன் என் பையன் மதன். அமெரிக்காவிலே முடிச்சிட்டு அங்கேயே வேலை பார்க்கறான். அமெரிக்காவில இருந்தாலும் இவனுக்கு நம்ம நாட்டு கலாச்சாரம் தான் ரொம்ப பிடிக்கும். கம் ஆன் மா. இங்க பாருமா, நீ ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்துட்டு போமா. கண்டிப்பா வரேம்மா. பிரசாதம் வாங்கிக்கோ. க்ஷேமமா இருங்கோ. போயிட்டு வர. கொஞ்சம் இருமா. பை. மதன், சாப்பிட வாடா. தோ வரமா. சீக்கிரம் வைங்கம்மா. உன்னை ஒரு விஷயம் கேட்கணும்டா. இருங்கம்மா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. என்னடா அது? அது அது கூச்சப்படாம சொல்லுடா. இல்லம்மா, நேத்து கோவில்ல ஜானகியை பார்த்தோம்ல, அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு என்னடா, லட்சணமான பொண்ணு. Thank God. அவ எந்த வீட்டுக்கு மருமகளா போனாலும் அந்த வீட்டு மாமியார் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த மாமியார் ஏன் நீங்களா இருக்க கூடாதா? மதன், என் மனசுல இருக்கிறத நீ அப்படியே சொல்லிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மாமா வாடா. பிரச்சனையே இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்லயே இருக்கலாம். சரியா சொன்னடா கோபி. ஏய், அடங்குடா. அத்தை, இதுக்குள்ளவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது கொஞ்சம் சாப்பிட போடு, எனக்கு பசிக்குது. இவ்வளவு போதும். இவ்வளவுதான். சும்மாருடா.
மாமா உந்து ரொம்ப பெரிய மனசு மாமா. அத்தை நீ கொஞ்சம் போடு. அத்தை என்ன அத்தை இது வத்த குழம்பா? இப்ப பாரு ஒரு புடி பிடிக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. நடுவுல இது கூட சாப்பிடுறா நல்லா இருக்கும். தீர்த்தம் வாங்கிக்கங்க சுவாமி. சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. 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 என்ன அப்படி பாக்குறீங்க சுவாமி? கன்னிசாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? கன்னிசாமிக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க. என்ன சொன்னீங்க? நான் அவர் காலில் விழுந்து வணங்கணுமா? அவர் பிராமணர் இல்ல, வணங்க தகாதவர். ஆனா நானு உத்தமமான பிராமண குலத்துல பிறந்து வளர்ந்தவன். நான் போய் அவர் காலில் விழுகிறதா? சதுர்வர்ணம் மமாஸ்மஷ்டம் குணகர்மனே விபாவினி ஜன்மதா ஜயஹே சூத்ரஹா குணகர்மனே ஜாயத்தே துஜஹா. குணமும் செஞ்ச கர்ம பலனும் பகவான் 4 வகையா பிரிச்சு வச்சிருக்காரு. பிறக்கும் போது எல்லாருமே சூத்ரனா தான் பிறக்கிறாங்கன்னு, கர்ம பலனை பொறுத்து பிராமணன் ஆகுறாங்கன்னு ஸ்ரீகிருஷ்ண பகவான் பகவத்கீதையில உபதேசிச்சிருக்காரு. அதனால பிராமணன் வீட்டுல ஒருத்தன் பிறந்ததுனால அவன் பிராமணனாக முடியாது. நான் காலில் விழுந்து வணங்க சொன்னது அவருக்குள்ள இருக்கிற அந்த தேவாதி தேவன் ஐயப்ப சுவாமிக்கு. என்ன மன்னிச்சிருங்க சுவாமி. ஆணவத்துல நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமியே சுவாமி சரணம். மன்னிப்பு கேட்கிறது மனுஷத்தன்மையா இருந்தாலும் மன்னிக்கிறது தெய்வத்தன்மை. சுவாமியே நானும் படிபூஜை செஞ்சு சில பேருக்கு அன்னதானம் பண்ணலாம்னு நினைச்சேன். இந்த தாழ்ந்த ஜாதிக்காரன் வீட்டுக்கு வருவாங்களோ மாட்டாங்களோன்னு சந்தேகப்பட்டேன். குருசுவாமி எனக்குள்ள இருந்த சந்தேகங்களை போக்கிட்டாரு. எனக்கு அவர் தெய்வமா தெரிகிறார். சாந்தத்தையும் சமாதானத்தையும் தவிர மாலை போட்டவங்களுக்கு வேற எந்த பேதமும் கிடையாது. உங்க வேண்டுகோளை குருசாமி கிட்ட சொல்லுவோம் வாங்க. சுவாமி சரணம். சுவாமி சரணம். சுவாமி சரணம். நாளைக்கு என் வீட்டுல படிபூஜை செஞ்சு அன்னதானம் செய்யலான்னு இருக்கேன். ஆஹா, நீங்க தான் முன்னாடி இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் சுவாமி. நிச்சயமா நடத்தி கொடுக்கணும் சாமி. விரத தீட்சையில அந்த சபரிநாதனுடைய லீலைகளையும் அவருடைய அருளையும் பக்தர்களுக்கு விளக்கமா சொல்லி, விரதத்துல கடைபிடிக்க வேண்டிய அந்த விதிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி, தெய்வாம்ச சம்பூதனான சந்திரகுரு சுவாமிகள் நாளைக்கு நம்ம ஊருக்கு வராரு. அவரை பாத்தீங்கன்னா சாட்சாத் ஐயப்பனையே பார்த்த மாதிரி இருக்கும். அவரையும் நான் அங்க அழைச்சிக்கிட்டு வரேன். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மஞ்சமாதா, உள்ள பெட்டில காசு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வர சொல்லு. ஜானகி, அம்மா ஜானகி, இங்க வாமா. தோ வந்துட்டேன். என்ன நீ? இது பரமா ஜானகி, நாளைக்கு நம்ம வீட்டுல படிபூஜை செஞ்சு சுவாமிங்களுக்கெல்லாம் அன்னதானம் செய்யலான்னு இருக்கேன். குருசாமி கூட இருந்து எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி தரேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேலாவது அந்த தெய்வத்துக்கு நம்ம மேல மனசு இறங்கி உனக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்.
ஜானகி, அந்த பெட்டியில பணம் இருக்கு, எடுத்துட்டு வாமா. கடைக்கு போய் பூஜைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரணும். சரி சாமி. அந்த பெட்டியில தாமா வச்சேன், சரியா பாருமா. நல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். ஐயோ, இந்த பெட்டியில தானே பணத்தை வச்சேன், இப்ப காணும்னா எப்படி? என்ன கொடுமை இது? உன் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு ரொம்ப கடுமையா ஐயப்ப விரதம் இருந்து படி பூஜை வைக்கலாம்னு நினைச்சேன். நாளைக்கு வீட்டுக்கு வர சுவாமிங்களுக்கு என்ன சொல்றது, என்ன செய்யறது? சுவாமி, என்ன மாதிரி ஏழைங்களுக்கு உன்னை பூஜிக்கிற அதிர்ஷ்டம் கிடைக்காதா சுவாமி? இனி எதுக்கு நான் உயிரோட இருக்கணும்? உனக்கு பூஜை செய்ய முடியாத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சுவாமி, எனக்கு வேண்டாம். தர்மசாஸ்தாவை வணங்குகிறேன். நான் எந்த விதத்தில் தங்களுக்கு சேவை புரிய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள். தேவேந்திரா, பூலோகத்தில் என் பக்தனான சிவகணி என் மீது மிகுந்த நம்பிக்கையோடு மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கிறான். அந்த பக்தனின் சோகத்தை போக்க வேண்டியது எனது கடமை அல்லவா? தேவேந்திரா, அன்று என் தாயின் நோய் தீர்ப்பதற்காக புலியாக மாறி என் வாகனமாக ஆனாய். இன்று என் பக்தனுக்காக உருமாறிச்ச. தங்கள் உத்தரவுப்படியே நடக்கிறேன், ஆசீர்வதியுங்கள். ஜானகி, 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 வாமா ஜானகி, வா. உங்க அண்ணன் எங்கம்மா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்க அண்ணன் சிவகணி தான் சொல்லிட்டு இருந்தான். உன் கல்யாண விஷயத்துக்காக ஐயப்பன் மாலை போட்டதையும் சொல்லியிருக்கான். இந்த பணத்தை எடுத்துக்கம்மா. ஐயா, இது எனக்கு தேவைப்பட்டப்ப உங்க அண்ணன் சிவகணி தான் இதை கொடுத்தான். இதை திருப்பி கொடுக்கலான்னு தான் வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் மஸ்து.
சாமி, நீங்க சேர்த்து வச்ச காசு யாருக்கோ கொடுத்தீங்கன்னு சொல்லி வாங்கினவர் திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. எடுத்துக்கோங்க. நான் கொடுத்தேன்னு உங்ககிட்ட கொடுத்தாரா? யாரு யாரு வந்து கொடுத்திருப்பாங்க? சுவாமி சாமி எங்கம்மா? இங்கதான் சாமி, என் கையில கொடுத்தாரு. இங்கதானே இருக்கணும், அதுக்குள்ள எங்க போயிருப்பாரு? சுவாமி சுவாமி சாமி சுவாமி சுவாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. சுவாமியே 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 சரணமையப்பா. இங்க பாருங்க சுவாமிகளே, ஸ்ரீ மகாவிஷ்ணு வசிக்கிறது வைகுண்டம்னு, சதாசிவம் வசிக்கிறது கைலாசம்னு, ஐயப்ப சுவாமி வசிக்கிறது சபரிலன்னு நமக்கு தெரியும். ஆனா கடவுள் உண்மையான பக்தர்களோட மனசுல தான் இருப்பாரு. கடவுளை தரிசனம் பண்றதுக்கு ஒவ்வொரு யுகத்திலையும் ஒரு தர்மம் இருக்கு. கிருதயுக தர்மம் தவம், திரேதாயுக தர்மம் ஞானம், துவாபர யுக தர்மம் யாகம், கலியுக தர்மம் பகவன் நாமத்தை துதிக்கிறது. அதனாலதான் கலியுக தெய்வமான ஐயப்ப சுவாமிக்கு சரண கோஷம் எழுப்புறோம், பஜனைகள் பாடுறோம். சுவாமியே சரணமையப்பா. அவரு சந்தோஷப்பட்டு நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பாரு. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அது மட்டும் இல்ல பக்தர்களே, ஐயப்ப சுவாமிக்கு பலவிதமான அபிஷேகங்கள்னா ரொம்ப பிடிக்கும். அபிஷேகங்கள் செய்யறதுனால பக்தர்கள் செஞ்ச எல்லா பாவங்களும் நீங்கிடும். ஓம் சஹனா பவது சஹனௌ புனத்து சஹ வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை ஆனோ भद्राः क्रतवोऽयन्तु विश्वतः ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टवा सस्तन्नोभिर्व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो
श्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति
சிவகனி, சிவகனி சாமி. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் சாமி. மாதா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. உட்காருங்கம்மா. ஜானகி, காஃபி எடுத்துட்டு வாமா. வணக்கம்மா. வணக்கம்மா. சிவகனி சாமி, நான் உங்க வீட்டுக்கு வரதுக்கு காரணமே உங்க தங்கச்சி தான். நேத்து உங்க தங்கச்சி ஜானகி கோயிலுக்கு வந்தப்ப சந்திச்சேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கா. உங்க தங்கச்சியை என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கணும்னு விருப்பப்படுறேன். கோபி, இவன் தான் என் பையன் மது. அழகா இருக்காருமா. ரொம்ப சந்தோஷம் சாமி. அவன் அமெரிக்காவில பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்க தங்கச்சி ஜானகியை என் பையன் மனசார விரும்புறான். ஆனா என்ன சிவகனி சாமி யோசிக்கிறீங்க? வரதட்சணைய பத்தி தானே? எங்களுக்கு வரதட்சணை சீர்வரிசை எதுவும் வேண்டாம். காஃபி எடுத்துக்கங்க. நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சா போதும். கல்யாண செலவு மொத்தமும் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்மா. இது கனவா இல்ல நிஜமான்னு தெரியல. அந்த ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமியே உங்களை அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். பூசாரி ஐயா சொன்ன மாதிரி என் தங்கச்சி உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிதான். நல்ல முகூர்த்தம் பார்த்து என்னால முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன். அப்ப நான் கிளம்புறேன் சாமி. ரொம்ப சந்தோஷம்மா. வாங்க. வரேன் சாமி. ஐயப்பா, இவ்வளவு நாளா உன் லீலைகளை நான் கேள்விப்பட்டுதான் இருக்கேன். இப்போதான் நானே அனுபவிக்கிறேன். உன் சரண கோஷத்தை நான் எப்பவும் மறக்க மாட்டேன் சுவாமி. எப்பவும் மறக்க மாட்டேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஹாய். இப்போவாவது நீங்க என் கூட பேசுவீங்களா? உங்களை நான் முதல் தடவை கோவில்ல பார்த்தப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணம்னு பண்ணிக்கிட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ப்ரப்போஸ் பண்ணும் போதே நீங்க சாஃப்டா ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த சாஃப்ட்னஸை பார்த்த உடனே எனக்கு இன்னும் பிடிச்சு போச்சு. அதனால தான் எங்க அம்மாவை உங்க அண்ணன் கிட்ட பேச சொன்னேன். ஏன்னா வாழ போறது நீயும் நானும் தான். அதனால தான் உன் சம்மதத்தை கேட்க நான் உன்னை தேடி வந்தேன். இப்போவாவது சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குன்னு வார்த்தையால சொல்லணுமா? என் மனசு உங்களுக்கு புரியலையா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆண்டவன் என் மேல காட்டுற கருணை. அதனால இன்னைக்கு கோயில்ல 1000 விளக்கு ஏத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஓ ஷிட், வாட் இஸ் திஸ்? எனக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இதுல அந்த தெய்வத்தை சம்பந்தப்படுத்தாத. லுக் ஜானகி, முதல்ல நீ என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். என்னோட வெற்றிக்கு மூல காரணம் நான் தான். நான் நம்புறது எல்லாமே என்னோட முயற்சி, கமிட்மெண்ட், அப்புறம் ஹார்ட் ஒர்க். அதை விட்டுட்டு என் வெற்றிக்கெல்லாம் மூல காரணம் அந்த தெய்வம் தானே சொல்ற பைத்தியக்கார நான் இல்ல. மனுஷங்களோட பலவீனத்தை டைரக்டா வெளிப்படுத்தாம கடவுள் மேல பழி போடுறாங்க. அதே மாதிரி நன்மை நடந்தா எல்லாமே அந்த கடவுள் தான் பண்ணாருன்னு முட்டாள்தனமா நம்புறாங்க. வாழ்நாள் பூரா பயங்கர சோம்பேறியா? அந்த மாதிரிலாம் எனக்கு வாழ தெரியாது. தப்பா எடுத்துக்காத. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன மாதிரி தான் இருக்கணும்.
கமான் ஜானகி, பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. இந்த கோவில் தெய்வம் எல்லாத்தையும் மறந்துரு. நிறுத்துங்க. இவ்வளவு நேரம் நான் பொறுத்துட்டது உங்க மேல உள்ள மரியாதையால தான். நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை மாதிரி மாறணும்னு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவன் மேல இருக்கிற நம்பிக்கை நம்மள நல்ல பாதையில கொண்டு போகும். அவர்தான் நம்மளுக்கு நல்லது கெட்டது புரிய வைப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்பாதவன் மிருகத்துக்கு சமம். நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு சொன்னீங்களே, அது உங்களால தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ன்றது பணத்தால எதை வேணாலும் சாதிக்கலாங்கிறதுதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆண்டவன் கருணை தான் முக்கியம். ஆண்டவன் கருணை இல்லாம மனுஷன் எதையுமே சாதிக்க முடியாது. அது தெரிஞ்சுக்காம நீங்க கண்மூடித்தனமா பேசுறீங்க. Will you please stop it? Look ஜானகி, நீ என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டா அந்த கடவுளை மறந்துதான் ஆகணும். அப்படி நடந்தாதான் கல்யாணம் நடக்கும். ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதுவும் உன்ன மாதிரி மனுஷனோட என்னால வாழ முடியாது. உன்னை பத்தி நீ முன்கூட்டியே சொன்னது எனக்கு நல்லதா போச்சு. நம்ம கல்யாணத்தை மறந்துடலாம். வரேன். புதன், ஆஹா, சுக்கிரன். ஓஹோ அம்மா, 2 ஜாதகமும் பிரமாதமா ரொம்ப நல்லா பொருந்தி இருக்கு. உடனே முகூர்த்தம் வச்சிட வேண்டியதா. அதோ பையனே வந்துட்டாரு. மதன், சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். இப்பதான் உன் ஜாதகத்தையும் ஜானகி ஜாதகத்தையும் ஐயர்கிட்ட காமிச்சேன். பொருத்தம் அமோகமா இருக்கான். அடுத்த மாசத்திலேயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாமா. இந்த விஷயத்த உடனே சிவகணி கிட்ட சொல்லணும். வேண்டாமா, இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டா, என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? ஜானகிக்கு என்ன பிடிக்கலையாமா அப்படின்னு ஜானகியே சொன்னாளா? ஆமாமா, ஜானகி இன்னும் அந்த காலத்துல இருக்காமா. எப்ப பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம், அதை தவிர வேற ஒண்ணும் தெரியல. அவ்வளோ ஏன் எல்லா விஷயத்துக்கும் அவ தெய்வத்தை தான் நம்புறா. ஆனா நான் என்னோட மூளையை தான் நம்புவேன். அதை விட்டுட்டு காத்துல விளக்கேத்திட்டு அதை அணையாம பாத்துக்கோன்னு தெய்வத்துக்கிட்ட வேண்ட மாட்டேன். அம்மா, எனக்கும் ஜானகிக்கும் இடையில இது ஒத்து போகவே போகாதுமா. அந்த இடைவெளிக்கு காரணமே நீதான். கடவுளை நம்புறது நல்ல விஷயம் தானே. ஒன்னாலதான் அவளை சரியா புரிஞ்சுக்க முடியல. இங்க பாரு மதன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, ஜானகி தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அது வரைக்கும் நீ என்கிட்ட பேச வேண்டாம். உன் வாயால என்ன அப்படி கூப்பிடாத. எப்படியாவது ஜானகி அடைஞ்சே ஆகணும். என்னால அவளை மறக்க முடியாது. ஆண்டவன் மேல நம்பிக்கை இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எதுவா இருந்தாலும் சரி, ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவை சந்தோஷப்படுத்தணும். எஸ், ஏதாவது ஒரு வழியில ஜானகியை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்குவேன். மாமா, இப்போ உன் ப்ராப்ளம் என்ன? ஜானகியை கல்யாணம் பண்ணிட்டு அத்தையை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்ட. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல. பிடிச்சிரும் மாதிரி இருக்கா? இங்க மென்டலா
உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? அதன்படி நடந்துகிட்டா ஜானகி வந்து மதனா உன்னை தவிர என் மனசுல வேற யாருக்கும் இடம் கிடையாதுன்னு சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டா ஓகேவா? அந்த ஐடியாவை சொல்லி தொலைய வேண்டியதானே மூதேவி. சுலபமானதுதான் மாமா. இப்போ நீ கடவுளை நம்பலன்னு தானே ஜானகி உன்னை வேணான்னு சொல்லிட்டா. நீ ஏன் மகாபக்தன்னு தெரிஞ்சா யோசிச்சு பாரு. இல்லடா, நான் என்னதான் நடிச்சாலும் நிச்சயம் ஜானகி நம்ப மாட்டா. நம்ப மாட்டா, இருந்தாலும் நம்ப வைக்கணும். அது எப்படின்னா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே இப்படி ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம். நீயும் அவங்கள மாதிரி ஐயப்ப மாலை போட்டுக்கிட்டு மகாபக்தனா நடிக்கணும். இம்பாசிபிள். நானாவது ஐயப்ப மாலை போடுறதா? ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். உன்னை நடிக்கதான் சொல்றேன். நாளைக்கு ஜானகிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் இஷ்டப்படி தான் நடந்துப்பா. யோசிச்சு பாரு. காதலுக்காக இது கூட பண்ண மாட்டியா? செய்வேன்டா, எது வேணாலும் செய்வேன். அம்மாக்காகவும் ஜானகிக்காகவும் செய்வேன். நிச்சயம் செய்வேன். அப்ப நாளைக்கே நம்ம நாடகம் ஆரம்பம். சுவாமி தின்த கத்தோம் ஐயப்ப ஜானகி வேணாமா? சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. தெய்வ தரிசனத்துக்காக கோயிலுக்கே எதுக்கு வரணும் சுவாமி? பாருங்க சுவாமிங்களே, கோயிலுக்கு வர பக்தர்கள் 4 வகையா இருப்பாங்கன்னு பகவத்கீதை சொல்லுது. சில பக்தர்கள் ஆண்டவனை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையில இங்க வருவாங்க. இன்னும் சில பக்தர்கள் கோயிலுக்கு போகலன்னா ஆபத்து வந்துருமேன்ற பயத்துல வருவாங்க. இன்னும் சில பக்தர்கள், சுவாமி நீ எனக்கு இதை செஞ்சினா நான் உனக்கு இதை செய்யறேன்னு வேண்டதுக்காக வருவாங்க. ஆனா உண்மையான பக்தன் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குன அந்த ஆண்டவனை தரிசிக்கிறதுக்காக முழு பக்தியோட வருவான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சாமியே சாமியே சாமி சரணம். என்ன மன்னிச்சிருங்க சாமி. அந்த ஐயப்பனை பத்தி அறியாமையில நான் ரொம்ப தவறுதலா பேசிட்டேன். அந்த ஐயப்ப சாமி நேத்து என் கனவுல வந்து என் கண்ணை திறந்துட்டாரு. இந்த உலகத்தை ஆள்றது அந்த கடவுள் தான்னு எனக்கு புரிய வச்சுட்டாரு சாமி. அது மட்டும் இல்லாம அவரோட பிரசன்ன ரூபம் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. சுவாமி, நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஐயப்பனோட அருள் கிடைக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் சாமி. நீங்க தான் எனக்கு மாலை போடணும் சாமி. இங்க பாருங்க மதன் சுவாமி, ஆஸ்திகனா இருந்தாலும் நாஸ்திகனா இருந்தாலும் அந்த பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒண்ணுதான். பஞ்சபூதங்களான பூமி, ஆகாயம், அக்னி, வாயு, நீர் எல்லாருக்கும் அது சமந்தான். ஆனா சில பேர் அவங்க ஆத்ம திருப்திக்காக வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. மனுஷங்குள்ள இருக்கிற காம குரோதத்தினால ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை ஏற்படுத்திட்டாங்க. அதனாலதான் இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனுஷன் கடவுள் மேல இருக்கிற பக்தியை அதிகமாக்கிக்க முயற்சி செய்யணும். உங்களோட இந்த மனமாற்றம் உண்மையிலேயே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு மாலை போடுறேன். சுவாமி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரணமையப்பா. சாமி சரணம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சரணமையா. ஐயப்ப சரணம். சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். சுவாமி ஐயப்ப சரணம். ஐயப்ப சரணம். ஐயப்ப சரணம். சரணம். ஐயப்ப சரணம். சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். ஐயப்ப சரணம். சுவாமி சரணமையப்பா. சாமி சரணம். சுவாமி, இந்த நிமிஷத்திலிருந்து உங்க விரதம் ஆரம்பிக்குது. நிபந்தனைகளை சரிவர நீங்க கடைபிடிக்கணும். அந்த சபரிகிரிவாசன் கருணை உங்களுக்கு என்னைக்கு இருமுடி பிரியனே சரணமையப்பா. சரணமையப்பா. சுவாமி எல்லார் காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இது வேற செய்யணுமா? தலை எழுத்து. மாலை போட்டாச்சு, காலை விழுறதுல தப்பு இல்ல. சரணமையப்பா. சிரிக்கிறியா? இருடா வரேன். இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே?
ஏண்டா நான் அங்க எல்லார் காலையும் விழுந்துகிட்டு இருக்கேன், நீ இங்க நின்னு ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்கியா? மாமா, ஐயப்ப மாலை போட்ட பிறகு வாடா போடான்லாம் பேசக்கூடாது. பெரியவங்களையும் சின்னவங்களையும் சாமின்னு கூப்பிடணும். சாமின்னு கூப்பிடணுமா? நான் சத்து போயிட்டேனா நீயும் ஜானகி சேர முடியாது. ஏண்டா இந்த சன்னியாசி வேஷம் எனக்கு தேவையா? நெத்தியில பட்ட, இத பார் கழுத்துல மாலை வேற, கன்றாவியா இருக்கு. எத்தனை நாளைக்கு மாமா? ஜானகி கூட கல்யாணம் ஆகிற வரைக்கும் தானே. இனி ஜானகிக்கும் உங்க அம்மாவுக்கும் உன் நடிப்பு திறமை என்னன்றது காமி. என்ன சொல்ற? ஓகேவா? காட்டுறேன். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. நீ ஒன்னும் தனிச்சு போய் நிக்காத, நம்ம மாமா தான். நேத்து ராத்திரி மாமா கனவுல ஐயப்பன் காட்சி கொடுத்தாராம். ஆமா அத்த, அப்பல இருந்து மாமா அந்த ஐயப்ப நாமத்தையே ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு. சுவாமியே பாத்தீங்களா? சரணமையப்பா. கடவுளே, இவ்வளவு நாளும் நான் செஞ்ச பூஜைக்கெல்லாம் பிரதிபலனா என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுத்திருக்க. எல்லாம் உன்னோட அருள்பா. என் பையன் இன்னைக்கு உன்னோட நாமத்தை ஜெபிக்கிறான்னா இதெல்லாம் உன்னோட லீலதான் சுவாமி. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஆமா அத்த, எல்லாரும் மாமாவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. மாமா மட்டும் விரதத்துல நியமமா இருக்கணும்னு கோயிலே தங்குறேன்னு வேண்டிக்கிட்டாரு. அத்த, நீ ஒன்னும் கவலைப்படாத, மாமாவை நான் கிட்ட இருந்து பாத்துக்கிறேன். வாங்க மாமா. சாரி சுவாமி. சுவாமியே சரணமையப்பா. கிளம்பலாமா சுவாமி? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. டேய், இனிமேல் இந்த வேஷத்தை போட முடியாது. என்னது இவ்ளோ ரூல்ஸ் போட்டா யாரால கடைபிடிக்க முடியும்? விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு பூஜை செய்யணுமா? மத்தியானம் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு 4 புறா பட்னி கிடக்கணுமா? அப்புறம் ராத்திரி பஜனையும் பாட்டும் நடக்குமா? இதெல்லாம் என்னால முடியாதுப்பா. சரி மாமா, சாரி, மன்னிச்சிருங்க சுவாமி. என்னடா கிண்டலா? நான் என்ன உண்மையான சாமியா? நீ நாடகம் தான் ஆடுற, ஆனா நான் உண்மையா சொல்றேன். ஐயோ சரி, இப்ப வரைக்கும் நடந்ததெல்லாம் நாடகம்னு சொல்லிடுவோம். ஜானகி விஷயத்துல அத்தை ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் கூட தெரிஞ்ச அத்தை நிலைமையை யோசிச்சு பாரு. டேய், நான் இவ்ளோ செஞ்சும் ஜானகி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசல. அவளுக்காக தான் இந்த வேஷமே போட்டேன். அவன் நம்பியிருப்பாளா? நான் உனக்கு இன்னொரு பிளான் சொல்றேன். நீ இப்ப கோயில்ல இருக்கிறத விட்டுட்டு டைரக்டா ஜானகி வீட்டுக்கு போயிடு. சுவாமி சரணம் சுவாமி. சுவாமி சரணம் சுவாமி. ஜானகி நடந்ததெல்லாம் சொன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க மாலை போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதும் நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா ஜானகி மட்டும் நீங்க மாறி இருப்பீங்கன்னு நம்பவே இல்லை. ஐயப்ப சாமி மேல நம்பிக்கையோட உங்க விரதத்தை பூர்த்தி பண்ணுங்க. எல்லாத்தையும் அந்த ஐயப்ப சுவாமி பார்த்துப்பார் சுவாமி. சுவாமி, என்னோட விரதம் முடியறதுக்கு உங்க உதவியும் தேவை. நான் தடவை மாலை போட்டிருக்கிறதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சாமி. உங்க கூடயே உங்க வீட்டுக்கு வந்து விரதத்தை உங்க கூடயே முடிச்சுக்கிறேன். தாராளமா வாங்க. உங்களை பார்த்தா தெய்வத்தை பாக்குற மாதிரியே இருக்கு. சுவாமியே சரணமையப்பா. வாங்க. சுவாமியே சரணமையப்பா. வாங்க சாமி. பெரிய மாலையா தேரும் போல இருக்கு.
சாமி இவரு இந்த சாமியை நம்ம வீட்ல இருக்கிற மத்த சாமிங்களோட சேர்ந்து பூஜை பண்ண போறாரு. சாமி அது வந்து இத பாருமா, மாலை போட்டிருக்கிற ஒவ்வொரு சாமியும் சாட்சாத் ஐயப்ப சாமி தான்னு குருசாமி சொல்லிருக்காரு. உன் கோவத்தை எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டியதை பாருமா. சரி சாமி. நீங்க வாங்க சாமி. வர சாமி. சுவாமி, இதான் பூஜை ரூம். நீங்க உள்ள போங்க, நான் வந்துடுறேன். சரி சாமி. My sweet darling ஜானகி, சொல்ல வைக்கிறேன். நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்ல வைக்கிறேன். உங்க வீட்டுக்கு வந்த எனக்கு உன் இதயத்துக்குள்ள வர தெரியாதா? சுவாமியே சரணமையப்பா. சுவாமி, அப்பவே குளிச்சுட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சுவாமிக்கு பூஜை செய்யறதுக்காக எப்ப விடியும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் சுவாமி. உண்மையை சொல்லணும்னா ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல சாமி. அதனால்தான் சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கலியுக தெய்வமான ஐயப்ப சுவாமி மேல இவ்வளவு பக்தி இருக்கிற நீங்க எங்க கூட இருக்கிறது நிஜமாவே எங்க அதிர்ஷ்டம்தான். நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் சுவாமி. சாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. ஒரு நிமிஷம் சுவாமிகளே, அன்னதானத்துக்கு முன்னாடி ஐயப்ப சுவாமியை நாம மனசார வேண்டிக்கலாம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. குளிர்ந்து போல இருக்கு. சாமி சாமி
மதன் சாமி, இப்படியே குளிர்ல தூங்கினா நாளைக்கு ஜலதோஷம் பிடிச்சு காய்ச்சல் வரும். இந்தாங்க, இந்த போர்வையை போத்திக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சர்வரோக நிவாரணியான தன்வந்திர மூர்த்தியான ஸ்ரீ ஐயப்ப இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. அன்னைக்கு கோயில தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதுக்கு நான் யாருன்னு சொல்லுங்க? எல்லாம் அந்த ஐயப்பனோட செயல்தான். சுவாமியே சரணமையப்பா. உங்களுக்கு இவ்வளவு பக்தி இருக்குன்னு நான் நினைக்கல. விரதம் முடியற வரைக்கும், மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம பத்திரமா திரும்பி வரணும்னு அந்த ஐயப்பனை நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். வாங்கிக்கங்க. நம்பிட்டாடா, என்ன முழுசா அவன் நம்பிட்டான். ஜானகி மட்டும் இல்லடா, அம்மா, சிவகணி, முனுசாமி எல்லாரும் நம்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த நாடகத்தை நல்லபடியா நடத்தி கல்யாணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அவளை என் வழிக்கு கொண்டு வந்துருவேண்டா. எஸ், இது நிச்சயம் நடக்கும். மாமா, அத மறந்துடாத. என்னடா? அதான் அமெரிக்கா கருப்பா இருக்கிறவங்கள விடமாட்டாங்கன்னு சொன்னல, அப்பல இருந்து ஃபெயர் அண்ட் லவ்லி யூஸ் பண்றேன் பாரு. இந்த சைடு கூட யூஸ் பண்ணலாம், கருப்பா தான் இருக்க. ஜானகியோட கல்யாணம் ஆன பிறகு என்ன மறந்துடுவ. மறக்கலடா. நீ மட்டும் எனக்கு இந்த மாதிரி பிளான் கொடுக்கலனா ஜானகி என்ன நம்பியிருப்பாளா? டேய், சபரிமலைக்கு போயிட்டு வந்து ஜானகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அம்மாவை சந்தோஷமா வச்சுக்கணும், அது போதும். மாமா, என் கூட பேசிக்கிட்டே பூஜையை பத்தி மறந்துட்டேன். யாராவது பார்த்தா வினையா போயிட போகுது. சீக்கிரமா கிளம்பு, அப்புறமா பேசலாம். சுவாமியே சரணமையப்பா. என்ன சாமி, எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சுவாமி, நீங்க பண்றது சரியில்லை. விரதத்துல இருக்கிறதுனால விடுறேன், இல்லன்னா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சாமி. இங்க பாருங்க சாமி, நீங்க ஐயப்ப மலை போட்டதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நீங்க மலைக்கு போயிட்டு வந்த உடனே எங்க அண்ணன் கிட்ட பேசி உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உங்க புத்திய காட்டிட்டீங்கல்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காகவே ஐயப்ப மாலை போட்டு எங்களை எல்லாம் ஏமாத்தினா எதிர்பார்த்தது நடக்கும்னு நினைச்சீங்களா? உன்ன மாதிரி ஏமாத்துக்காரங்கிட்ட பேசினா அந்த ஐயப்ப என்ன மன்னிக்கவே மாட்டான். இனி என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க, வெளியே போங்க. போங்க சுவாமி, போங்க. யாரு பண்ணி? என்னம்மா? நான் தாம்மா, உங்க மதன். நீ என் மகன் மதன் கிடையாது, அவன் இறந்துட்டான். என்னம்மா அது? உயிரோட இருக்கும் போதே செத்து போயிட்டான்னு சொல்றீங்க, என்னாச்சுமா உங்களுக்கு? இங்க பாருப்பா, நீ யாரோ என் பையன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். நீ இங்க இருந்து போகலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு உன்னை அடிச்சு அனுப்ப வேண்டியிருக்கும். அம்மா, இனிமே இந்த வீட்டு பக்கம் வராத. அம்மா, அம்மா, அம்மா. ஜானகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷப்படுவேன்னு தான் இப்படி செஞ்சேன். இது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருமா? ஆமாண்டா, மன்னிக்கணும். உன்ன மாதிரி ஒரு பாவி மகனை
பெத்து வளர்த்து ஆளாக்குனதுக்கு அந்த கடவுள் தான் என்ன மன்னிக்கணும். அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல உங்க அப்பா கூட நீயும் செத்துருந்தா எனக்கு இந்த அவமானம் நடந்திருக்காது. என் புள்ள செத்துட்டான்னு தலைமொழிக. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதாமா. என்ன மன்னிச்சு கதவை திறங்கம்மா. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ சின்ன தப்பு செய்யலடா. அப்படி உன்னை மன்னிச்சா அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டாரு. என் கண்ணு கிட்டாத தூரத்துக்கு போயிடு. அம்மா, இனிமே என் முகத்துல முழிக்காத. அம்மா, இன்னும் நீ இங்க நின்னுகிட்டு இருந்தா என் பணத்தை தான் பார்க்க வேண்டி வரும். அவச்சாரம் அவச்சாரம். புனிதமான இந்த ஐயப்பன் கோயில்ல உன்ன மாதிரி மோசமான ஆளு கால் வச்சா என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இந்த கோவிலை விட்டுட்டு சிவகணி வீட்டுக்கு போனப்பவே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நினைச்சேன். எவ்வளவு பெரிய தப்பு. ஐயப்ப மாலை போட்டு அவருக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சியா? இவட மாதிரி ஆள சும்மா விடக்கூடாது. இந்த சாமியை பார்த்து நம்மள கூட அப்படித்தான் இடம் போடுவாங்க. ஆமா, சாமி பேரை சொல்லி மோசம் பண்றவன சும்மாவே விடக்கூடாது. ஆமா, இவனை இங்க இருந்து அடிச்சு விரட்டணும். சுவாமி எழுந்திருங்க. சுவாமி, சுவாமிகளே, நீங்க செஞ்ச காரியம் ரொம்ப தப்பு. உங்களை மாதிரியே இவரும் பக்தன் தானே? சுவாமி, இவன் பக்தன் இல்ல, அயோக்கியன். அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நாடகம் ஆனாரு. இவன் இந்த கோயிலுக்கு வரதுக்கு அருகதை இல்லை. இந்த மாதிரி ஆளு நம்ம கூட இருந்தா நமக்கு தான் கெட்ட பேரு. அதனாலதான். அப்படின்னு யார் சொன்னது? இந்த உலகத்துல எந்த உயிரையும் சித்திரவதை செய்யற உரிமை யாருக்கும் கிடையாது. மாலை போட்டிருக்கிற நீங்க இப்படி நடந்துக்கிறது தப்புன்னு தெரியல? பாருங்க மதன் சுவாமி, ஜானகிய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற கெட்ட எண்ணத்துல இப்படி நீங்க மாலை போட்டது ரொம்ப தப்பு. இப்ப நீங்க அந்த ஐயப்பன் சுவாமி கிட்ட மனசார மன்னிப்பு கேளுங்க. அந்த ஐயப்ப சாமி நிஜமாவே என்ன மன்னிப்பாருன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. பயங்கர கொடூரனாவும் அயோக்கியனாவும் மக்களோட சொத்துக்களையும் அவங்க உயிரையும் கொடூரமா பறிச்ச வாவரையே மன்னிச்சாரு. எருமேலியில வாவருக்கு ஒரு இடத்தை கொடுத்து ஒரு நினைவு சின்னத்தை உருவாக்குன அந்த கருணை கடலான ஐயப்பன் சுவாமி உன்னையும் நிச்சயம் மன்னிப்பாரு. சுவாமி, சுவாமி சரணமையப்பா. நான் புத்தி கெட்டு போய் புனிதமான இந்த மாலையை அவமானப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சு பாவ விமோச்சனை கொடுங்க சாமி. சுவாமி, ஐயப்பன் சுவாமிக்கு உங்க மேல அன்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அநாத ரட்சகரான ஐயப்ப சுவாமியோட நாமங்களை சொல்றதுக்கு பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்படி புண்ணியம் செய்யலன்னா ஒரு தடவை கூட அவருடைய நாமத்தை சொல்ல முடியாது. விளையாட்டுத்தனமா ஐயப்ப சுவாமிக்கு மாலையை போட்டுக்கிட்டீங்க. சுவாமியோட நாமாக்களை உச்சரிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த சுவாமிகள்லாம் உன்னை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் பொறுமையோடு இருந்தியே தவிர அவங்களை எதிர்த்து எதுவும் செய்யல. ஐயப்ப சுவாமியோட கருணை எப்பவும் உன் கூடவே இருக்கும். சுவாமியே சரணம் ஐயப்பா.
சுவாமியே சரணம் ஐயப்பா. மதன், யார் நீ? நீ சற்று முன் யாரை இல்லை என்று சொன்னாயோ அவன் நான் தான், ஐயப்பன். ஐயப்பனா? இத்தனை நாளா எனக்கு தரிசனம் கொடுக்கவே இல்லையே சாமி. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவாக விளங்குகின்ற பஞ்சபூதங்களையே படைத்த கடவுளிடம் கேள்வி கேட்கிறார்கள் மனிதர்கள். இந்த கலியுகத்தில் எந்த கடவுளுமே இல்லை என்று மறுக்கிறார்கள் சிலர். காமம், குரோதம், லோபம், மோகத்தை விட்டுவிட்டு என் பெயரை உச்சரித்துக் கொண்டே ஒரு முறை இந்த உலகத்தை பார். ஒவ்வொரு அணுவிலும் நான் நிறைந்திருக்கிறேன். நீ தெய்வங்கிறது உண்மையா இருந்தா மனுஷங்களுக்கு மத்தியில எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு, ஜாதி, மதம்? தெய்வமான நீ இதை ஒழுங்குபடுத்த கூடாதா? அனைத்து பிறவிகளையும் விட மனித பிறவிதான் உன்னதமானது. அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவனை பற்றியும் அவரது அற்புதமான மகிமைகளை பற்றியும் அறியாமல் இருக்கிறான். ஆனால் கர்ம வினை பயனால் மாயங்கள் நிறைந்த இந்த பூமியில் பிறப்பெடுத்து வாழ்கிறான். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவிலும் பக்தர்கள் எனக்காக விரதமிருந்து பக்தி சிரத்தையோடு நேம நிஷ்டையோடு என்னை பூஜை செய்து இறுதியில் எனக்குள்ளே ஐக்கியமாகி இந்த ஜென்மத்தில் முக்தி அடைந்து என்னிடம் வருகிறார்கள். அதுதான் மோட்சம். சுவாமி, சுவாமி. இங்க பாருங்க சுவாமிகளே, இன்னைக்கு உங்களுக்கு குருவோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்ல போறேன். பகவானை பத்தி பரிபூரண ஞானத்தை பக்தர்களுக்கு சொல்லி கொடுக்கிறவர் தான் குரு. ஞானங்கிறது குரு கிட்ட இருந்து சிஷ்யனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்கு. குரு சுவாமியோட கையால மாலை போடலைன்னா ஐயப்பனோட அருள் கிடைக்காதா சுவாமி? நிச்சயம் கிடைக்காது. ஒரு மாணவன் டாக்டர் ஆகணும்னு மெடிக்கல் புக்ஸை மட்டும் படிச்சா டாக்டர் ஆக முடியாது. முதல்ல ரேங்க் வாங்கி சீட்டு கிடைச்சி குரு சொல்ற எல்லாத்தையும் கவனமா கேட்டு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாதான் டாக்டர் ஆகலாம். அதே மாதிரி வேதங்கள், புராணங்கள், உபனிஷதங்கள்ல இருக்கிற ஞானங்களை சிஷ்யர்களுக்கு எடுத்து சொல்றவர் தான் குரு. குருதேவோ பவ. குருதேவோ பவ. கற்பூர ஆரத்தி எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க போய் கவனிங்க. சரி சரிங்க சுவாமி, அப்படியே செஞ்சிடும். சுவாமி. என்ன சுவாமி, ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. சுவாமி, நான் தெரிஞ்ச எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சோம், நீங்க தான் என்னை காப்பாத்திருக்கீங்க. நான் காப்பாத்தினது உனக்குள்ள இருக்கிற கடவுளோட பக்திய. எனக்குள்ள பக்தியா? ஆமா சுவாமி. பரம நாத்திகரான வால்மீகி ராமாயணத்தை எழுதலையா? நாத்திகரா இருந்து சிவனை கேவலமா பேசின மஞ்சுநாதருக்கு மோட்சத்தை கொடுக்கலையா? அதே மாதிரி உனக்குள்ளேயும் பக்தி இருக்கு சுவாமி. அப்ப எனக்கு வந்த கனவு? அது நீ பகவானை வணங்குறதுக்கான முதல் படி. குருசாமி, எனக்கு மனசு தெளிவாயிடுச்சே. எங்க பார்த்தாலும் எனக்கு தெய்வம் தான் தெரியுறாங்க. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமி, என்ன மன்னிக்கணும். நான் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனதுனாலதான் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. அம்மா,
அந்த கடவுள் ஐயப்ப சுவாமி நடத்தின இந்த நாடகத்துல நீ ஒரு கதாபாத்திரமா. அந்த ஐயப்ப சுவாமி எனக்குள்ள இருக்க பக்தியை வெளிப்படுத்ததான் உன்னையும் ஜானகியையும் நடிக்க வச்சிருக்காருமா. இல்ல, நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன். உங்களை அவமானப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பக்தனுக்கு ஆராதனை செய்யறதை தவிர வேற எந்த யோசனையும் இருக்காது. என்னோட விரதத்தை பூர்த்தி அடைய விடுங்க. நீங்க போய் சாமி தரிசனம் பண்ணிக்கங்க. சாமி சரணமையப்பா. என்ன சுவாமி யோசிச்சுட்டு இருக்கீங்க? குருசுவாமி, கன்னிசாமிங்க மனசுல என்ன இருக்குன்னு குருசாமிக்கு தெரியாமலையா போயிடும்? ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட மறு ரூபமான ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பக்தி பரவசத்துல முழு தியானத்துல இறங்கின வால்மீகிக்கு ஞானம் கொடுத்த மாதிரி விஷ்ணுவோட மகாபக்தன் பிரகல்லாதனுக்கு அந்த விஷ்ணு நேரடியா வந்து அருள் கொடுத்த மாதிரி இந்த ஐயப்பன் எனக்கு எப்ப அருள் புரிவார்னு நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் குருசாமி. இத்தனை நாள் நான் விரதம் இருந்ததுக்கு அந்த புனிதமான இருமுடிய என் தலையில சுமந்துக்கிட்டு சுவாமியே சரணமையப்பான்னு கோஷம் போட 4 திசைகளுக்கும் எதிரொலிக்க அந்த சரணகோஷ பிரிய சன்னிதானத்துல சின்முத்திரையில இருக்கிற பக்தர்களை ரட்சிக்கிற அந்த கருணாமூர்த்திய எப்ப பாப்போன்னு என் கண்களும் இதயமும் ஏங்கிக்கிட்டு இருக்கு சுவாமி. பரம பவித்திரமான அந்த சபரிமலையில ஜோதி சொரூபமா இருக்கிற அந்த ஐயப்பனை தரிசனம் செய்ய என்னோட கால்கள் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு. ஜோதிய தரிசிக்கிற அந்த சமயத்துல பக்தர்கள் அனைவரும் போடுற சரணகோஷம் 4 திசையும் எதிரொலிக்க அந்த சரணகோஷத்தை கேட்கறதுக்காக என் காது காத்துக்கிட்டு இருக்கு. அந்த பவித்திரமான அக்னிகுண்டத்துல இருந்து வர அந்த நெய் வாசனைய எப்ப சுவாசிக்க போறோன்னு என்னோட நாசிகள் துடிச்சுக்கிட்டு இருக்கு சுவாமி. அந்த அரிகர சுதனை பாக்குற சந்தோஷத்துல என்னோட கஷ்டங்கள் என்னோட எல்லா துயரங்களையும் மறந்து போய் பக்தி கடல்ல நான் மூழ்கி போயிடணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன் சுவாமி. உன்ன மாதிரி பரம பக்தன் எனக்கு சிஷ்யனா ஆனதுக்காக அந்த பூதநாதனுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அந்த சந்தர்ப்பம் கூடிய சீக்கிரம் வரும். நாளைக்கே இருமுடியை கட்டிக்கிட்டு சபரிமலை யாத்திரை புறப்படுவோம்.
சரணம் சரணமே ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா எனக்கு எதுக்கு இந்த பரீட்சை? உன்னை தரிசனம் பண்ற பாக்கியம் எனக்கு இல்லையா? குரு தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த குருசாமி நீ சபரிமலையில ஐயப்பனை தரிசிப்பன்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணாரு. அப்ப குருவோட வாக்குக்கு சக்தி இல்லையா? தர்ம ரட்சகா, தர்ம சாஸ்தா, என் மேல உனக்கு இரக்கமே இல்லையா? சுவாமி, நீ என் மேல கருணை காட்ட மாட்டியா? கலியுகத்துல கண்கண்ட தெய்வமான உன்னை தரிசிக்கிறதுக்காக ஏறுற 18 படிதான் மோட்சத்துக்கு போறதுக்கு சூட்சமமான வழின்னு சொல்லுவாங்க. பவித்திரமான அந்த 18 படி ஏறத்துக்கு எனக்கு அந்த பாக்கியமே கிடைக்காதா சுவாமி? அக்கிரமங்கள் நிறைஞ்ச இந்த கலியுகத்துல ஜோதி சொரூபமா இந்த சர்வ லோகத்துக்கும் ஞான ஜோதியை கொடுத்துக்கிட்டு இருக்கியே, அப்படிப்பட்ட அந்த திவ்ய ஜோதிய பாக்குற பாக்கியம் இந்த ஜென்மத்துக்கு கிடையாதா? அது உண்மையா இருந்தா இந்த நிமிஷமே என் உயிரை பறி கொடுக்கிற. இந்த தேகத்தை பிரிஞ்சு அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்.
சுவாமி, இனி இந்த தேகத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் என்னோட தேகத்தை குறிக்காது, அது ஆத்மாதான்னு இந்த 48 நாள் விரதத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஆத்மாவை உன் கூட ஐக்கியமாக்க போறேன் சுவாமி. என்னை ஏத்துக்கோங்க சுவாமி. பக்தா, பக்தா, இது நிஜம்தானா சுவாமி? என்ன மாதிரி ஒரு சாதாரண பக்தனுக்கு நீ தரிசனம் கொடுக்க வந்திருக்கியா சுவாமி? திவ்ய மங்கள ஜோதி சொரூபமான சபரிமலையில தரிசனம் கொடுக்க வேண்டிய நீ சன்னிதானத்துக்கு வர முடியாத இந்த அற்ப பக்தனுக்காக தரிசனம் கொடுக்க நேரடியாவே வந்திருக்கியா சுவாமி? என் நாமத்தை உச்சரிக்கிற பக்தர்களோட கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? உனக்கு என்ன வேண்டும் கேள். போதும் சுவாமி, போதும். ஜோதி சொரூபமான உன் ரூபத்தை தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு வேற வரம் என்ன வேணும் சுவாமி? என் பக்தையான ஜானகியை திருமணம் செய்து கொண்டு நீ இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும். வேண்டாம் சுவாமி, உன்னை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வேற எந்த பந்தங்களும் வேண்டாம். ஹே பக்த பாலகா, வேதாந்த சொரூபா, நீ எதை வரமா கொடுத்தாலும் அதை நான் மனசார ஏத்துக்கிட்டு அப்படியே நடந்துக்குவேன் சுவாமி. அருமையான பிள்ளைகளை பெற்று அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் இறைவனின் மகிமைகளை பரப்பச் செய். உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறேன் சுவாமி. சுவாமியே சரணமையா.